சேகர் பாபுவுக்கும் நேருவுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அரசியல் பகை, அதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய தகராறு. இவர்கள் கைமாறாக பல நூறு கோடி ரூபாயை முன்பணமாக வாங்கிவிட்டார்கள். இந்த கமிஷன்ல தொகையை கட்டிங்காக இவர்கள் இந்த பேட்டை ரவுடி சேகர் பாபுக்கு கொடுக்கவில்லை. நேரு தரப்பு இது வாங்கிவிட்டது அப்படின்றது குற்றச்சாட்டு. இதை பொறுத்து கொள்ள முடியாத சேகர் பாபு இந்த தூய்மை பணியாளர்களை இந்த ராம்கிங்கிற இதுக்கு வந்து நீங்க ஒத்துக்காதீங்க அப்படின்னு இவர் சொல்றாங்க. அவங்களுடைய உரிமைக்காக அவருக்கு வர்றாங்க, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவர்களை அமர்த்த செய்தது யார்? அங்க ஒரு அரசியல் விளையாடி இருக்கிறது. அந்த அரசியல்னா சேகர் பாபு வெர்சஸ் கே நேரு. அவர் பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாருங்க, ஓப்பனா சொல்றாருங்க சேகர் பாபு. அந்த பக்கம் வெளில வந்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட ஏன் மீசட்டு அந்த கேள்வி கேட்க மாட்டீங்களா? நேருக்கு மீசை வளருது, உனக்கு வளரல அப்படின்னு தான் பண்ணுவோம். சேகர் பாபுக்கு என்ன தூய்மை பணியாளர் மேலே அக்கறையா? டிஃபன் பில்டிங் முன்னாடி போய் நீங்கள் போராடுங்கன்னு சொல்லிட்டு நீ யோகினந்தா அண்ணா அறிவாலயத்தில் போய் நீ போராட வேண்டியதானே? நேரு சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியதானே? ஏண்டா நானும் திருடன் நீயும் திருடன், நீ மட்டும் கமிஷன் எடுத்துகிட்டு போவியா, எனக்கு கொடுக்க மாட்டியான்னு அங்கே கேட்டு சண்டை போட்டுக்கோங்க. ஸ்டாலினையே தப்பா, என்ன ஸ்டாலினையே தப்பாக பேசுங்க, பெரிய ஸ்டாலின் என்ன பெரிய அப்படியே வானத்துலேருந்து குதிச்சுட்டாங்க. ஆஃப்டர் ஆல் ஸ்டாலின் தானே. ஸ்டாலின் யார்? கருணாநிதி நீங்கள் பிறந்த அவ்வளோதானே, வேற என்ன பெரிய, உனக்கு என்ன பெரிய கிரெடிட்டு? நீ என்ன பெரிய அப்படியே நோபல் பரிசு வாங்கிய அப்படியே அறிவாளிய நீ, அரிஸ்டோட்டில் நீ ஒன்றும் கிடையாது. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி. அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயத்துல பார்க்கும்போது இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அது எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எதை பத்தி பேசுறேன்ட்டு. துப்புரவு பணியாளர் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 13 நாட்களுக்கு மேல அவங்க வந்துட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்துட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பணி நிரந்தரத்துக்காக. அவங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்க அரசு வந்துட்டு டைரக்டா மீட் பண்ணாம இருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த துறையை சார்ந்த அமைச்சரே வந்து நேரடியா இன்னும் பேசாம இருக்காங்களே, உங்களுடைய கருத்துக்கு? எப்பவுமே நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து 71 புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே சொல்லிட்டார். என்னன்னா தன்னுடைய குடும்ப பிரச்சனையை நாட்டு பிரச்சனையா மாற்றுவது அப்படின்றது திமுக கை வந்த கலை. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, நீங்க இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரச்சனை, தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை அப்படின்றது இது ரொம்ப மிக மிக எளிமையாக இதை வந்து தீர்வு கொண்டு போக முடியும். முதலமைச்சர் நினைத்தால் 5 நிமிடத்தில் இதற்கான தீர்வை கொடுக்க முடியும். ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சரியா? கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகராட்சியுடைய இந்த பணியில் இருக்கக்கூடிய இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 சொச்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா, இவர்களுக்கான சம்பளம் இருக்கட்டும், ஊதியமாக இருக்கட்டும், இல்லை இவர்களுக்கான வாழ்வாதாரமாக இருக்கட்டும், இது வந்து ஒரு அவங்க கேட்கறது ஒரு குறைந்தபட்ச அஷூரன்ஸ். நாங்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வந்து இந்த இதில் வந்து பணியில் இருக்கோம் அப்படிங்கும்போது எங்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் அப்படின்றது நியாயமான ஒரு கோரிக்கை, நியாயமான ஒரு கேள்வி, சரியா? 50 வருஷம் ஒரு கட்சியில் இருந்தேன். எங்கள் அப்பா தலைவராக இருந்தார், எங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தார். நான் 50 வருஷம் இருந்துட்டேன்ல, நானே இந்த கட்சிக்கு தலைவராகவும் இருப்பேன் நிரந்தரமா அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுதுங்க. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இந்த சமுதாயத்திற்காக நான் உழைத்திருக்கிறேன். நீ உழைக்க கூட கிடையாது, அவங்க உழைச்சிருக்காங்க. அவங்க கேட்குறது ஒரு பணி நிரந்தரம், அதை கொடுக்க உன்னால் முடியாதா? அதை கொடுக்குறது உனக்கு ஒரு பிரச்சனையா? மிஞ்சி மிஞ்சி போனால் என்னங்க செலவாக போகுது? 3 கோடியா 4 கோடியா ஆக போதா மாதம்? அதை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாதா? இந்த சமுதாயத்தையே சுத்தப்படுத்தக்கூடிய அவர்களுக்காக அதை ஏற்றுக்கொள்ளாதா? நீ இந்த உங்களுடன் ஸ்டாலின், அப்புறம் இன்னொன்று மற்ற இத்தியாதி இந்த இந்த திட்டங்களுக்கெல்லாம் நீ செலவு பண்ணக்கூடிய விளம்பர தொகையே பல 100 கோடிகள் போகுமே. இல்லை இவர்களுக்கு அதை ஒதுக்க முடியாதா? உனக்கு வீம்பு, உனக்கு பிரச்சனை. இங்கே பிரச்சனை வந்து தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களுடைய நலத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பது அல்ல. இங்க பிரச்சனை ராம்கேங்கிற நிறுவனத்தில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்திற்காக இவர்கள் கைமாறாக பல 100 கோடி ரூபாயை முன்பணமாக வாங்கிவிட்டார்கள். கமிஷனை வாங்கிட்டாங்க. இந்த கமிஷன்ல தொகையை கட்டிங்காக இவர்கள் இந்த பேட்டை ரவுடி சேகர் பாபுக்கு கொடுக்கவில்லை. நேரு தரப்பு இது வாங்கிவிட்டது அப்படின்றது குற்றச்சாட்டு, சரியா? இதை பொறுத்து கொள்ள முடியாத சேகர் பாபு இந்த தூய்மை பணியாளர்களை இந்த ராம்கிங்கிற இதுக்கு வந்து நீங்க ஒத்துக்காதீங்க அப்படின்னு இவர் சொல்றாங்க. அதாவது சேகர் பாபுவுக்கும் நேருவுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அரசியல் பகை, கமிஷன் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய தகராறு. இந்த தகராறை
நீ பொதுமக்கள் பிரச்சனையாக கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் நீ அதை கொண்டு போகணுன்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா சேகர் பாபு ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி போய் உட்காரு அப்படின்ட்டு. இதுக்கு இவருக்கு துணை போன சேகர் பாபு பேட்டரோடி சேகர் பாபுக்கு துணை போனது யாருன்னா மேயர் பிரியா, செட் ப்ராப்பர்ட்டி மேயர் பிரியா. நீங்கள் ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி உட்காந்தீங்கன்னா அந்த இடம் என்ன போராட்டம் நடத்தக்கூடிய உகந்த இடமா என்றால் இல்லை. ஆமா, போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு மக்களுக்கு. 4 பேர் போய் கூட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய போராட்டம் எது தெரியுமா? ஜல்லிக்கட்டு போராட்டம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமே அரசாங்கத்தோடைய துணை இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அங்கே உட்காந்து அரசாங்கத்தை திட்டினாங்க, கண்ணாபின்னு பேசினாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அரசாங்கத்திற்கும் உளவு பிரிவுக்கும் தெரியாம அங்கே 4 பேரோட மரீனா பீச்சில் கூட முடியாது. இதான் உண்மை. நீ கூட சொல்லுங்க பார்க்கலாம், நீ கூட சொல்லுங்களேன் பார்க்கலாம், முடியாது. சரியா? அப்போ இதற்கு வேற ஒரு அரசியல் பின்னால் இருக்கிறது அப்படின்றதான் உண்மை. சரியா? அதுதான் ஜல்லிக்கட்டுலையும் நடந்தது. இப்போ அந்த மாதிரி இங்க ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி வந்து இவங்க உட்கார்றாங்க அப்படின்னா அவங்களுடைய உரிமைக்காக அவங்க உட்கார்றாங்க, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவர்களை அமர்த்த செய்தது யார்? அங்க ஒரு அரசியல் விளையாடி இருக்கிறது. அந்த அரசியல்னா சேகர் பாபு வெர்சஸ் கே நேரு. அவர் பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாருங்க, ஓப்பனா சொல்றாருங்க சேகர் பாபு. அந்த பக்கம் வெளில வந்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட ஏன் மீசட்ட அந்த கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்றாரு. மீசனா யாரை சொல்றாரு? நேருக்கு மீசை வளருது, உனக்கு வளரல, அது என்ன பண்ண முடியும்? சரியா? வளர்ந்தாலும் பயன் கிடையாது. நீ யாரு? நீ மிஞ்சி போனா ஸ்டாலின் வீட்டில் மளிகை சாமான் வாங்கி போட்டு உன் அரசியல் பயணத்தை ஆரம்பிச்ச. வேற என்ன உனக்கு வேற என்ன தகுதி இருக்கு? நீ எம்எல்ஏ ஆனதுக்கும் நீ அமைச்சர் ஆனதுக்கும் வேற என்ன தகுதி இருக்கு? ஸ்டாலின் வீட்டில் பால் பாக்கெட் வாங்கி போட்டவன் தான் நீ. அதுக்கு மேலே வேற என்ன? அது நேருவும் கேட்பார்ல, ஸ்டாலின் வீட்டில் நீ பால் பாக்கெட் வாங்கி போட்டிருந்த பொழுது அங்கே அமைச்சராக வந்து அமர்ந்து காஃபி குடித்து விட்டு சென்றவன் நான் சொல்கிறது நடக்கணுமா நீ சொல்கிறது நடக்கணுமான்னு கேட்பார்ல. அதுதான் கேட்குறாரு அவர். நான் ஏன் வரணும்? நீ தானே ஏற்படுத்தினேன் இந்த பிரச்சனையே. ஸ்டாலின் வந்து நேருவை கூப்பிட்டு நீங்கள் போய் ஏதாவது சால்வ் பண்ணக்கூடாது. ஆனால் நான் ஏன் சால்வ் பண்ணணும்? பிரச்சனையை அவன் உருவாக்குவான், நான் தீர்க்கணுமா? ஆனா அங்க பாதிக்கப்பட்டது மக்கள் இல்லையா? அதை பத்தி அவங்களுக்கு திமுக மக்களை பத்தி கவலைப்பட்டது போல பேசுறீங்க. அவங்களுடைய அகராதிலேயே அது கிடையாது. அவர்கள் என்றைக்கு மக்களை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபுக்கு என்ன தூய்மை பணியாளர் மேலே அக்கறையா? ரிப்பன் பில்டிங் முன்னாடி போய் நீங்க போராடுங்கன்னு சொல்றதுக்கு நீ யோகினந்தா அண்ணா அறிவாலயத்தில் போய் நீ போராட வேண்டியதானே? நேரு சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியதானே? ஏண்டா நானும் திருடன் நீயும் திருடன், நீ மட்டும் கமிஷன் எடுத்துட்டு போவியா, எனக்கு கொடுக்க மாட்டியான்னு அங்கே கேட்டு சண்டை போட்டுக்கோங்க. கூட்டு களவாணிகள் தானே நீங்கள் எல்லாரும். நீ திருச்சி திருடன், அவன் வடசென்னை திருடன், இவ்வளோதானே வித்தியாசம். 2 பேரும் சண்டை ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய தலைமை திருடன் ஸ்டாலினுக்கு கீழே 2 பேரும் ஒரு பஞ்சாயத்தை நடத்தி ஒரு உடன்படிக்கைக்கு வர வேண்டியது தானே நீங்கள். அதை விட்டுவிட்டு மக்களை கொண்டு போய் அங்கே அமர்த்துவது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் கொடுத்துட்டிருக்காரு, ஏய் உனக்கு கமிஷன் வேணும்னா அவன்கிட்ட போய் கீழே எதுக்கு நீ பிரச்சனையை இப்போ பாரு எல்லாரும் வந்துட்டாங்க, அங்கே மீடியா வரக்கூடாதுன்னு சொல்லி டிஐபிஆர் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் கூட அதையும் கடந்து மீடியா வேற வந்துட்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா சோசியல் மீடியாவில் இது பரவுது. அப்போ அரசியல் தலைவர்கள் செல்ல ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது வேற வழி கிடையாது. பர்சனாலிட்டிஸ்லாம் நிறைய போய் போகிறாங்க, சோசியல் பர்சனாலிட்டிஸ்லாம் நிறைய போய் போடுறாங்க. அப்படின்னும் பொழுது இது பிரச்சனை ஆகும்போது தீக்கணுன்ட்டு சரி நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க. அதாவது என்ன, இவங்களுக்குள்ள பிரச்சனைனா இவங்க மக்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைப்பாங்களாம். இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நிலைமை வரும்பொழுது சரி நீங்கள் கிளம்புங்கன்னா, நீ கூட்டம் வந்து உட்கார சொன்னால் நான் உட்காரணும், நீ கிளம்ப சொன்னால் நான் கிளம்பணுமா? முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே தான் இவர் வந்து ஸ்டாலினையே தப்பாக பேசுங்க, பெரிய ஸ்டாலின் என்ன பெரிய அப்படியே வானத்துலேருந்து குதிச்சுப்பாருங்க. ஆஃப்டர் ஆல் ஸ்டாலின் தானே. ஸ்டாலின் யார்? கருணாநிதி நீங்கள் பிறந்த அவ்வளோதானே, வேற என்ன பெரிய உனக்கு என்ன பெரிய கிரெடிட்டு? நீ என்ன பெரிய அப்படியே நோபல் பரிசு வாங்கிய அப்படியே அறிவாளிய நீ? அரிஸ்டோட்டில் நீ? ஒன்றும் கிடையாது. சார், இதுக்கிடையில சில பேருடைய கண் பார்வை என்ன இருக்குன்னு, என்ன சந்தேகம் இருக்குன்னா, இப்போ அங்க போராடுறவங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடம் அருந்ததி இனத்தை சார்ந்த இந்த 2 பேருக்காக ஒரு கட்சி இருக்கு. விசிகா கட்சியை சார்ந்த திருமாவளவன் வந்து இன்னும் அந்த இடத்துக்கு வரல, அவங்களுக்காக குரல் கொடுக்கலன்றது ரொம்ப ஆதகமா இருக்கு சார். வருவார். எப்போ வருவார்னா, இந்த உடன்படிக்கையை வந்து கட்ட பஞ்சாயத்தாக மாற வேண்டும் என்ற சூழல் வரும்பொழுது திருமாவளவன் அனுப்பி வைக்கப்படுவார். அது வரைக்கும் வரமாட்டார். சரியா? இப்போ எப்படி இங்கே இதில் நடந்துச்சு, இந்த தென் மாவட்டங்களில் வந்து அந்த ஒரு சாதி ஆணவ கொலை அப்படின்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது இல்லையா, திருநெல்வேலியில். அங்கே போயிட்டு நீ அவங்க கொடுக்குற செக்கை வாங்கிக்க முதல்ல அமைச்சர்கள் அனுப்பினாங்க. அவங்க திருப்பி மூஞ்சியை தூக்கி அடித்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த 5 லட்சத்துக்கு நாங்கள் உட்காந்துருக்கோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் திருமாவளவன் அனுப்பி கட்ட பஞ்சாயத்து. அதனால் திருமாவளவன் வந்து கட்ட பஞ்சாயத்து தலைவர். திமுகவில்
வைக்கப்படுகின்ற திமுகவால் வைக்கப்பட்டிருக்கின்ற கட்ட பஞ்சாயத்து தலைவர். அதாவது தமிழகத்தில் நடக்கக்கூடிய தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் இருக்கு இல்லையா, இந்த வன்முறைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வரும்பொழுது அதை சமாளிப்பதற்காக இவர்களால் வைக்கப்பட்டிருக்கின்ற, விலை கொடுத்து வாங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஏஜென்ட் தான் திருமாவளவன். அதனால இப்ப கடைசியில கட்ட பஞ்சாயத்து பண்ணணும் அப்படிங்கும்போது திருமாவளவன் அனுப்பி வைக்கப்படுவார். இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ சிஎம்மா இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தை செஞ்ச விஜயா இருந்தாலும் யாருமே நேரடியா அந்த களத்துல போயிட்டு கலந்துக்கல, அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற இருக்காங்க. எப்படி நீங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சரையும் நீங்க புதிதாக கட்சி துவங்கி இருக்கின்ற ஒரு தலைவரையும் நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்கன்றது எனக்கு புரியல. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற முதலமைச்சர் என்பவர் அவர் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார். சரியா? அவரே பார்க்கலன்னு ஒரு ஆதங்கம். அவரே பார்க்கல, நீ ஏன் பார்க்கலன்ற கேள்வி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீ ஏன் பார்க்கல? இதுவே நீ எதிர்கட்சி தலைவராக இருந்தா நீ ஜமக்கால தூக்கின்னு ஓடி இருக்க மாட்டியா? அங்கே போய் உட்காந்துட்டு நான் உங்களுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டியா? நீங்க அதுக்கு பக்கத்து, அதாவது குளத்தூருக்கு போகும்போது இந்த ரூட்ல டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால சுத்திட்டு போறாரு. வெக்கமா இல்லையா உனக்கு? அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், போய் பார்க்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க நீ உடனடியா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை மாத்து. உன்னுடைய 7 தலைமுறை 8 தலைமுறை அடுத்து வரப்போகின்ற 50 தலைமுறை 60 தலைமுறை அதுக்கும் சேர்த்து வச்சிருக்கே சொத்து, இதுல இருந்து ஒரு பைசா கேட்டாங்களா? கேட்கலையே. நம்முடைய பணம் பொதுமக்களையா, என்னுடைய பணம் உங்களுடைய பணம், பொதுமக்களுடைய பணத்திலிருந்து நமக்காக உழைக்கின்ற, நாம் உண்மையிலேயே இந்த சமுதாயம் தேவதூதர்களாக பார்க்கப்பட வேண்டிய தூய்மை பணியாளர்கள், நம்மளுடைய சுற்றத்தை அவர்கள் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த உத்தரவாதம் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாதம் தானே. வேற என்ன கேட்டாங்க? உன் குடும்பம் லட்சக்கணக்கான கோடி அடிச்சு வச்சிருக்கீங்களே, இதுல இருந்து ₹1 கொடுங்கன்னு கேட்டாங்களா? அப்போ அங்க என்ன திமிரு தென்னாவிட்டு இருந்தா அங்க போய் இந்த மேயர் உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா சொல்றாங்க, உங்களோட டீ குடிச்சாரு அது போறாதானே, நீ என்ன எங்களோட டீ குடிக்கிற? எப்படிங்க சொல்லுவீங்க நீங்க? உங்களோட டீ குடிச்சார் அப்படின்னு நீ என்ன பெரிய இது என்ன பெரிய பெருந்தன்மையான விஷயமா எங்களுடன் டீ குடிக்கிறது? உன்னை யார் கூப்பிட்டது டீ குடிக்கிறது? நாங்கள் நினைச்சதுனால தான் திருட்டுறையில் குடும்பமான உன் குடும்பம் இன்னைக்கு முதலமைச்சர்னு உட்கார்ந்துருக்கு, அடுத்த 60 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கு. நீ எங்களை பார்த்து எங்களுடன் டீ குடித்ததே மிகப்பெரிய ஒரு நீ செய்த மிகப்பெரிய சேவை போல நீ காமிக்கிறியா? உன்னை யாரும் கூப்பிடலையே. உனக்கு ஓட்டு வேணுன்றதுக்காக என் கூட டீ குடிச்ச. இல்லைன்னா நீ எங்கேருந்து வரப்போறீங்க? உனக்கு கூலி படத்தை போய் பார்க்கறதுக்கே நாங்கள் கூலிக்காக இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். அதை கொடுப்பதற்கு உனக்கு வக்கில்லை, துப்பு இல்லை. இங்க இருந்து பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய கூலி படத்துடைய திறப்பு விழாவுக்கு அது இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன், அந்த நிகழ்ச்சியில போய் உட்காந்துக்கிறிய. நீ எல்லாம் சோறா திங்கிற? இவ்வளவுதான் கேள்வி. நாங்கள் அதை அள்ளுகிறோம், நாங்கள் அதில் கையில் வைத்து நாங்கள் அள்ளினால்தான் எங்களுக்கு கூலி. சரியா? நீ எல்லாம் தினம் அதான் திங்கிற போல. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்டிகே கட்சியை சார்ந்த திரு சீமான் ஐயா கூட துப்புரவு பணியாளருக்காக ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவர் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், மக்கள் பிரச்சனை தான் முதல்ல அவர் தான் நிற்கிறாரு. மற்ற கட்சி தலைவர்கள் போய் மீட் பண்ணுற யோசிக்கும் போது என்டிகே கட்சியை சார்ந்த திரு சீமான் ஐயா தான் முன்னாடி போய் நிற்கிறார். ஸோ வரக்கூடிய எலெக்ஷனில் அவருக்கான ஓட்டு வித்தியாசம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சீமான் அவர்களுடைய இயல்பு அது ஏதோ இன்னைக்கு தேர்தலுக்காக செய்யக்கூடிய விஷயம் நீங்கள் பார்க்காதீங்க. சீமானுடைய அந்த பயணத்தை பாருங்க. நான் சொல்றது 2010 அவருடைய பயணத்தை பார்த்தீங்கன்னாக்கா, எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடன் போய் துணை நிற்பது அப்படின்றது அவர் இயல்பாகவே அவர் செய்யக்கூடிய விஷயம் தான். அது எந்த எதிர்பார்ப்பும் அவர் கிடையாது. இன்னமும் சொல்றேன், அங்கே போய் நின்று பேசும்போது கூட அவர் இதே தான் சொல்லுவார், நீ ஓட்டு போடாத, நீ போடலைனாலும் நான் உனக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா உனக்காக நிற்பேன்ட்டு. இப்போ எனக்கே ஒரு பாதிப்பு ஏற்படுது, நானும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய நபர் கிடையாது, ஆனால் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருந்தேன் நான் அரசியல் காழ்ப்பின் காரணமாக அப்படின்னும் பொழுது எனக்காகவும் நின்றவர் சீமான். சரியா? இப்போ நான் என்ன அவரோட கட்சி சார்ந்தவனா? கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு ஒரு கட்சி சார்பு இருக்கு, நான் அதிமுகவை ஆதரிக்கக்கூடியவன் அப்படின்ற நிலையில் எனக்கு நிற்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லையே. எனக்கு அதிமுக நின்ற அளவுக்கு அதே அளவுக்கு அவரும் நின்றாரு, ஏன் நிற்க வேண்டும்? எவ்வளோ விஷயத்துல எவ்வளோ இடங்கள்ல அவரை நான் விமர்சிச்சிருக்கேன். அப்போ இது சீமானுடைய இயல்பு. இந்த இயல்பு உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு இயல்பு, ஒரு பண்பு. ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பண்பு இருக்கும். இது அப்படியே மற்றவர்களுக்கும் இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். சரியா? இப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கே இருந்தாலும் சரி, அது பரந்தூர்ல இருந்தாலும் சரி, மேல்மாவில் இருந்தாலும் சரி, என்ன இல்லை இதில் திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி, அல்லது இப்போ இங்கே
தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு வரும்பொழுதும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சென்று அங்கே அவர்களுக்கு தன்னுடைய தார்மீக ஆதரவை கொடுப்பது என்பதனை ஒரு அரசியல் பண்பாக அவர் வைத்திருக்கிறார். வரவேற்கத்தக்க ஒரு பண்பு, ஒரு தலைவரிடம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு, அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பது. வேற எதுவுமே எதிர்பார்க்கலைங்க. மக்கள் வேற என்னங்க எதிர்பார்க்குறாங்க? உங்களை எல்லாம் தலைவர்களாக பாராட்டி, உங்களை எல்லாம் தலைவர்களாக அழகு பார்த்து, என்ன நீங்க எல்லாரும் இருக்கக்கூடிய சொகுசு வாழ்க்கையை எல்லா அரசியல் தலைவரும் தான் சொகுசு வாழ்க்கையில தான் இருக்காங்க. எந்த அரசியல் தலைவரும் குடிசையில் இல்லை, சரியா? ஆனால் ஆதரிப்பவன் தான் குடிசையில் இருக்கான், சரியா? ஸ்டாலின் டிஃபெண்டர் கார்லேருந்து 5 நிமிஷம் இறங்கி நடக்கிறாரு. அந்த 5 நிமிஷம் ஸ்டாலின் நடக்கிறதுக்கு, ஏது கருணாநிதி செத்த நாளுக்கு வந்ததில்ல, இப்போ ஒரு ஊர்வலம் நடத்தினாங்களே, அந்த ஊர்வலத்துக்கு ஸ்டாலின் 5 நிமிஷம் நடத்துறதுக்கு 5 கிலோமீட்டர் நடக்கிறான். யாரு? திமுக தொண்டை. இந்த வெயில்ல வாழ்க வாழ்க வாழ்கவே அப்படின்னு யார் வாழணும்? ஸ்டாலின் வாழணும், உதவாநிதி வாழணும், இன்பநிதி வாழணும், அடுத்து வர துன்பநிதி வாழணும். இவங்க எல்லாம் வாழறதுக்காக நீ 5 கிலோமீட்டர் நடப்பியா? முட்டா பயலே, இதான் பகுத்தறிவா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டாலும் அவனுக்கு புரியாது. அதனால எல்லா அரசியல் தலைவர்களுமே இன்றைக்கு சொகுசு வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் மக்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? ரொம்ப சின்ன விஷயங்கள். தங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டார்களா? தங்களுக்காக சிந்திக்க மாட்டார்களா? முதல்ல சிந்திக்க மாட்டார்களா? அடுத்து குரல் கொடுக்க மாட்டார்களா? இந்த இயல்பு தான் அவங்கள்ட்ட. நீங்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் எடுத்து பாருங்க. அவங்க ஒருத்தர் கை ஃபுல்லாக அடிபட்டுருக்கு. இந்த வீடியோவை பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. கை ஃபுல்லாக அடிபட்டிருக்கு. அங்கே உட்காந்துருக்காரு, அந்த போராட்டத்தில் வந்து உட்காந்துருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வந்து உட்காந்துருக்காரு அந்த போராட்டத்தில். அப்போ அவருடைய கவலையை, அவருடைய பிரச்சனையை எல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு அந்த பேட்டி எடுக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்குறாரு, சாப்பிட்டு போகிறீங்களாம்மா அப்படின்னு கேட்குறாரு. சரியா? இந்த மனிதாபிமானம் எங்கே வருது? இந்த மனிதாபிமானம் இந்த மக்களை சுரண்டி, இந்த மக்களுடைய விருப்பம் அப்படின்றத, இந்த மக்கள் வந்து உங்களை எல்லாம் தலைவர்களாக பார்க்கிறார்கள் என்பதை நினைத்து நீ எல்லாரும் போய் இந்த பங்களாவில் உட்காந்து சாப்பிட்றீங்களே, உறுத்த வேண்டாமா? உங்களுக்கு யோசிக்க வேண்டாமா? நீங்கள் நம்ம இப்படி சாப்பிட்றோமே, நம்ம எல்லாம் நம்ம முழு நேரம் உழைச்சிருக்கோமா? இல்லை பூர்வீக சொத்தை கொண்டு வந்திருக்கோமா? எல்லாம் இந்த மக்களுடைய நம்பிக்கையை வைத்து பிழைத்தது தானே, இதன் அடிப்படையில் வந்தது தானே. அந்த வந்த பணத்தில் தான் நம்ம வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். சொகுசு காரில் வரோம், சொகுசு பங்களாவில் இருக்கோம், இதெல்லாம் அதனால வந்தது தானே. அப்படின்னும் பொழுது இந்த மக்களுக்காக கரிசனம் அப்படின்றது கொஞ்சமாவது ஈரம், கொஞ்சமாவது மனசில் இருக்கணும்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நான் சீமானை பார்க்குறேன். இப்போ 2026 இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ இந்த எலெக்ஷன்ல புதுதா வாக்களிக்க போற இளைஞர்கள், இளம் வாக்காளர்கள், அவங்களுடைய வாக்குலாம் யாருக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் ஐயாக்காக இருக்குமா, இல்ல புதிதா தொடங்க இருக்க மற்ற கட்சியை சார்ந்தவங்க இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன் புதிய வாக்காளர்கள் அப்படின்றவங்களுக்கு வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு அரசியல் தெளிவு இருக்குன்றது எனக்கு தெரியல, சரியா? அப்போது அந்த அரசியல் தெளிவு அப்படின்றது ஒரு 2 முறை 3 முறை இவர்கள் வாக்களித்து அதுக்கப்புறம் ஒரு அரசாங்கத்தை பார்த்து, ஒரு அரசாங்கத்தை, இப்போ நீங்கள் திமுக அரசாங்கத்தை 4 ஆண்டுகளாக நம்ம பார்க்குறோம், சரியா? இப்போ அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் அதிமுக அரசாங்கம் இருந்தது. அந்த அரசாங்கம் இருந்த பொழுது அதன் மீதான விமர்சனங்கள் எத்தகையதாக இருந்தது நம்ம பார்த்தோம். இப்படி தான் அரசாங்கம் இருக்க போலக்கு, இதெல்லாம் தப்பு, வேறு அரசாங்கம் தான் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி தான் திமுக வருது. ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டியில் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும், இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா அன்றைய தினம் நான் சொல்கிறது 2014 ஆதவ அர்ஜுனாவும் ஒரு இளம் வாக்காளர் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக ஆட்சி வந்து ஒரு புரட்சியை நம்ம ஏற்படுத்துவோம்ன்ற நம்பிக்கை இருந்து அதுக்காக நான் உழைத்தேன். அப்போ இந்த வாக்குறுதிகள்லாம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்தோம். இந்த 520 சொச்சம் வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, இது அதனால தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த புதிய வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் எப்படின்னா, நீங்கள் இந்த 20 வயசுல கம்யூனிசம் பேசுவாங்க பாருங்க, இந்த 19 வயசுல கம்யூனிசம் பேசுவாங்க, இந்த மாதிரி 30 வயசுல கம்யூனிசம் பேசுகிறான்னா அவன் மூளையில் ஏதோ கோளாறு நடக்கும். ஆனால் அவன் 20 வயசுல கம்யூனிசம் பேசுகிறான்னா உண்மையிலேயே அந்த இளம் ரத்தம் இருக்கும்ல, எதை பார்த்தாலும் ஒரு மாறுதலான பார்வைன்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அரசியல்வாதிகள், இந்த பில்டப் கொடுக்குற அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் இவங்க தான் நமக்கு தீர்வை கொடுப்பாங்க. ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்டில் அந்த ஆர்ஜே பாலாஜி சொன்னார் பாருங்க, இனிமேல் பாருங்கள் நம்ம இளைஞர்கள்லாம் இப்போ திருந்திட்டாங்க, இனிமேல் இளநீர் தான், கோகோலா பெப்சிலாம் இனிமேல் கொடுக்க மாட்டாங்கன்றாங்க, குடிக்க மாட்டாங்க அப்படின்னு. முட்டா பையில அது 3 மாதமும் கிடையாது. அதுக்கப்புறம் ஏன்னா இளநீர், கோகோலா, பெப்சி இதை நம்பி 40,000 குடும்பம் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமே, சரியா? அப்போது என்னன்னா, அந்த சமயத்தில்
ஒரு பிம்பம் உருவாகும். நம்மளா நினச்சிக்கிறது. இப்போ வயதாக ஆக நமக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துடும். ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். அதை நமக்கு கணிச்சு சொல்ல முடியாது. முதல் முறை வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்றது சத்தியமாக நம்ம கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுடைய பார்வை என்பது அரசியல் தெளிவு கொண்ட பார்வையாக இருக்குமானா சத்தியமாக இருக்காது. மாற்று கட்சி ஆட்சியை அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆட்சி போகணுன்றதும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆட்சி ஒழிய வேண்டும். இந்த கும்பல் முதல்ல இந்த திருட்டு கும்பல், இந்த திருட்டு குடும்பம் ஒழியணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.